Karun bought a pair of shoes at a sale of 25%. If the amount he paid was 1000 rupees, then find the marked price. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடணும். நம்ம மார்க்டு பிரைஸ் கண்டுபிடிக்கணும். கிளியரா? இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க, 25% அப்படின்றது என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் எவ்வளோ, 25%. 25% ஆஃப் இதோட மார்க்டு பிரைஸ்ல இருந்து தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஆமா தானே? 25% ஆஃப் மார்க்டு பிரைஸ் தான் எனக்கு டிஸ்கவுண்ட். இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், 25/100 இன்டூ மார்க்டு பிரைஸ். நமக்கு மார்க்டு பிரைஸ் தெரியாது. இப்போ இந்த அமௌண்ட் பெய்டு வாஸ் 1000 rupees. எப்போ நம்ம 1000 rupees பே பண்ணிருப்போம், மார்க்டு பிரைஸ்ல இருந்து நம்மளுடைய டிஸ்கவுண்ட்டை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அமௌண்ட் பே பண்ணிருப்போம். கரெக்டா? அமௌண்ட் பெய்டு. அதுல நம்ம ஒரு 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 கிளாத் இருக்கு, எதுனால இருக்குன்னா ஒரு மார்க்டு பிரைஸ் ஒரு 80 rupees போட்டிருப்பாங்க. அப்புறம் டிஸ்கவுண்ட் இவ்வளோ 5% டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அமௌண்ட் பே பண்ணணும். இப்போ மார்க்டு பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் தான் நமக்கு அமௌண்ட் பெய்டு. நமக்கு மார்க்டு பிரைஸ் தெரியாது, அதனால மார்க்டு பிரைஸ் எடுத்துப்போம். டிஸ்கவுண்ட் நம்ம இங்க என்ன எழுதிப்போம், 25/100 இன்டூ மார்க்டு பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1000 rupees. ஓகேவா? இப்போ இதை நம்ம இது பாருங்க, இது மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, இதை மட்டும் தான் கேன்சல் பண்ணணும். இதெல்லாம் கேன்சல் பண்ணக்கூடாது. இங்க 125, இங்க 425. அப்ப என்ன வரும், மார்க்டு பிரைஸ் மைனஸ் 1/4 இன்டூ மார்க்டு பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 1000. இப்போ நம்ம இங்கேயும் ஒரு மார்க்டு பிரைஸ், இங்கேயும் ஒரு மார்க் பிரைஸ் இருக்கு. நம்ம சும்மா அப்படியே என்ன அப்படியே கூட எல்சிஎம் எடுக்கலாம். இப்போ நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் என்ன வரும், 4 வரும். இங்க நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்னது, 4 இன்டூ மார்க்டு பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க 1 இன்டூ மார்க்டு பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 1000. 4 minus 1 is 3. That is 3/4 into marked price is equal to 1000. இப்போ மார்க்டு பிரைஸ் மட்டும் இப்படி எழுதணும். மார்க்டு பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க 1000 மல்டிப்ளைடு, இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் எங்க வந்துடும், நியூமரேட்டர் கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 3 எங்க வந்துடும், இங்க வந்துடும். கிளியர்? So marked price is equal to how much, 4000 divided by 3. 4000 divided by 3 போட்டோம்னா என்ன வரும், 1 3 is 3, ரிமைண்டர் 1 0 இருக்கும். அப்ப என்ன வரும், 3 3s are 9. திரும்ப ரிமைண்டர் 1, அப்ப இந்த 0 வரும். திரும்ப என்ன வரும், 3 3s are 9. திரும்ப ரிமைண்டர் 1 0, இந்த 0 வரும். அப்புறம் திரும்ப 3 3 3s are 9. 1 வரும், பாயிண்ட் வச்சுட்டு 0 போடும், அப்படியே 3 3 3 போயிட்டே இருக்கும். So that is equal to 133,333.3 rupees. ஓகேவா? இதை நம்ம அப்ராக்சிமேட்டா என்ன, இதெல்லாம் நம்ம வந்து டெசிமல் எல்லாம் நம்ம பே பண்ண மாட்டோம் தானே, அதனால அப்ராக்சிமேட்டா இது சிம்பிள் போட்டா அப்ராக்சிமேட்டா எப்படி எழுதலாம், 1334 rupees. ஓகே. So marked price, இப்போ நம்ம marked price கண்டுபிடிச்சிருக்கோம். That is marked price is equal to 1334 rupees. ஓகேவா? ஆனா அவங்க வந்து டிஸ்கவுண்ட் 25% டிஸ்கவுண்ட் போக எவ்வளவு பே பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெய்டு ஹவு மச் பெய்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1000 rupees தான் பே பண்ணிருக்காங்க. மீதி எவ்வளோ, 334 rupees எவ்வளோ டிஸ்கவுண்ட். ஓகேவா? இந்த 334 rupees டிஸ்கவுண்ட் பே பண்ணி, அதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், மார்க்டு பிரைஸ் வந்து எவ்வளவு வரும், 1334. டிஸ்கவுண்ட் எவ்வளோ, 334. இப்போ எவ்வளவு அவங்க பே பண்ணிருப்பாங்க, 1000 rupees. கிராஸ் செக் பண்ணியாச்சா?